காலத்து அப்புறம் திருவருளை சிந்திக்கின்றோம். சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அந்த ஊரை அவங்க யாருமே அந்த ஊரில் அவங்கள கண்டிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த ஊரே அவங்க பேச்சை தான் கேட்கும். இப்படிலாம் ஏன் நடக்குதுன்னா, ஏதோ ஒரு நல்வினை, ஏதோ ஒரு காரணத்தால் அவங்கள அப்படி ஆக்கி விடுது. அது பேர் யோகம்னு நம்ம நாட்டு வழக்கில் சொல்கிறது உண்டு. அவன் வாழ்க்கையில் யோகம் அடித்து விட்டது. நேற்று வரையும் ரொம்ப வறுமையில் இருந்தவன் இன்றைக்கி மிகவும் செல்வந்தன் ஆகிட்டான் அப்படின்னு. இதுமாரி சொக்கநாத சாமியே ஒரு காலத்தில் அப்படி இருந்ததா ஒரு புலவர் வேடிக்கைக்காக பாடுறாரு. ஆணை உரித்து அதழ்தனை போற்றிட்டு அடியும்பட்டே மானம் அழிந்தே இறந்து திரிந்த மதுரை சொக்கர் ஞானம் மிக பெற்று வாழ்வதெல்லாம் சொக்க நாயகியால் பானை பிடித்த முகூர்த்தத்தினால் வந்த பாக்கியமே. இந்த சொக்கநாத சாமி முன்னாடி எப்படி இருந்தாருன்னா, சரியாக வஸ்திரம் கூட இல்லாது ஒரு யானையை உரித்து அந்த தோலை போய் கட்டி கொண்டு இருந்தார். அதான் ஆணை உரித்து அதழ்னா தோல், அதை போற்றிக்கிட்டு இருந்தார், அதை போற்றி கொண்டு இருந்தார். அவரை கண்டாலே எல்லாம் அவர் பல பேர்ட்டையும் அடி வாங்கியிருக்காரு. பாண்டிய மன்னன் அடி வாங்கியிருக்காரு. கண்ணப்பருங்கிறவர் இவரை உதச்சிருக்காரு. அர்ஜுனன் வில்லாலே அடிச்சிருக்கான். அதுமாதிரி பல பேர்கிட்ட அடி வாங்கினார். மானம் அழிந்து இவர் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊர் பூரா பிச்சை எடுத்து உண்ணக்கூடியவர். பிரம்ம கபாலத்தில் இவர் போகிறப்ப நாயெலாம் குலைக்குமா திருமுது குன்ற தேவாரத்தில் நம்பிக்கைகள் சொல்கிறார். அதுபோல் பிச்சை எடுத்து உண்ணக்கூடியவர் இந்த மதுரை சொக்கநாதர். இவர் வாழ்க்கையில் ஒரு யோகம் அடித்தது. ஞானம் மிக பெற்று வாழ்வதெல்லாம் சொக்க நாயகியால் மீனாட்சியை கல்யாணம் பண்ணார். அப்புறம் பார்த்தா ஊருக்கே ராஜாவாயிட்டார். அப்புறம் சொக்கநாத சாமி ஊருக்கே ராஜாவா இந்த ஆவணி மூலத்தில் பட்டாபிஷேகம்லாம் பண்ணி கொண்டு அவர் நல்லா அப்படி மிக பெரியவராக இருந்துக்கிட்டு இருக்கார். முன்னாடி அவர் நிலமை அப்படி இருந்திருக்கு. இப்போ பெரிய ராஜாவாக இருக்கார். அவர் வாழ்க்கையில் ஒரு யோகம் மீனாட்சியால். இதெல்லாம் யாரால் வந்துச்சுன்னா மீனாட்சியால் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு புலவர் அருள் செய்துள்ளார்.